இலக்கியா செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம இலக்கியா எப்படியாவது கௌதம் ஆசைப்படுற இந்த எம்எம் ப்ராஜெக்ட்ட ரொம்ப ஈஸியா முடிச்சிடணும். அப்படி மட்டும் முடிச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் கௌதம் ஆசைப்பட்ட மாரி நம்பர் 1 பொசிஷனுக்கு கௌதம் வந்துருவாரு. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கேவால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு இலக்கியா நினைக்கிறாங்க. ஆனா, அதே சேம் டைம் இலக்கியாவுக்கு ஒரு சந்தேகம். என்ன அப்படின்னா, எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போயிட்டாரு ஓகே. ஆனா, தாட்சாயினி வெளிய தானே இருக்காங்க. ஸோ தாட்சாயினி வெளிய இருக்கும்போது, தாட்சாயினி சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியும் இந்த ப்ராஜெக்ட்ட கேன்சல் பண்றதுக்கோ, இல்ல இந்த ப்ராஜெக்ட்ல கௌதம தோற்கடிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா நாம அந்த பிளான முறியடிக்கணும். முறியடிச்சு எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட்ல கௌதம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம இலக்கியா யோசிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இலக்கியா யோசிச்சுட்டு இருக்கும்போது, இலக்கியாவுக்கு தோன்ற ஒரே ஐடியா பைரவி மேடம் மட்டும் தான். ஏன்னா கண்டிப்பா பைரவி மேடம் சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியும் இந்த விஷயத்துல தாட்சாயணிக்கு அவங்க தான் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அதனால நாம பைரவி ஆன்ட்டிய எப்படியாவது ஃபாலோ பண்ணி போனா, தாட்சாயணி என்ன பண்றா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சுட்டா அத வச்சு கூட நாம கார்த்திக்கு உண்மை நிரூபிச்சிடலாம் அப்படின்னு இலக்கியா முடிவு பண்றாங்க. அதுக்காக இலக்கியா பைரவிய பின்தொடர்ந்து போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் பைரவி அந்த பக்கம் வரத இலக்கியா பார்க்குறாங்க. ஸோ கௌதம் வந்து பைரவி இருக்கிறத கவனிக்காம இலக்கியாட்ட, "இலக்கியா, நாம ஆரம்பிக்க போற அந்த புது எம்எம் மால் ப்ராஜெக்ட் இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 75% மேல முடிஞ்சிருச்சு. நாம அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறோம். அப்படி மட்டும் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மிகப்பெரிய ஒரு ஆலமரம் மாரி வளர்ந்துரும். அதுக்கப்புறம் யார் என்ன நெனச்சாலும் நம்பள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு கௌதம் பேசுறாரு. இத பைரவி காதுல வாங்கிட்டு போறத இலக்கியா நோட் பண்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ஒண்ணு, "இல்ல கௌதம், எனக்கு சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்றாங்க. கௌதம் சொல்றாரு, "என்ன இலக்கியா, சும்மா வாய் வார்த்தைக்கு சந்தோஷம்னு சொல்றே தவிர, உன் வாயிலேருந்து சந்தோஷமான வார்த்தை எதுவும் வரவே இல்லையே! என்னாச்சு இலக்கியா உனக்கு? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்க, "இல்ல கௌதம், பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைரவி இப்ப தான் போனாங்க. பைரவி மேடம் கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பயமா இருக்கு கௌதம்." "ஐயோ இலக்கியா, நீ ஏன் அவங்கள பார்த்து பயப்படுற? அதெல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது யார் தடுத்தாலும் சரி, கண்டிப்பா நான் ஆசைப்பட்ட மாரி இந்த ப்ராஜெக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிக்க தான் போறேன். புரியுதா? இந்தா அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்" அப்படின்னு சொல்லி கௌதம் ஒரு கிஃப்ட்ட குடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, ஸோ இலக்கியாவுக்காக தங்கத்துல பயங்கரமான ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருக்காரு. அத பார்த்த உடனே ஜானும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா இலக்கியாவால சந்தோஷப்பட முடியல. ஏன்னா கௌதம் நினைக்கிற மாரி பைரவி மேடம் கிடையாது. பைரவி மேடம் இப்போ முழு மனசோட கௌதம காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அத கௌதம் புரிஞ்சுக்க மாட்றாரு அப்படின்னு இலக்கியா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இலக்கியா பைரவி மேடம் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு தேடிக்கிட்டு போறாங்க. அப்போ பைரவி கரெக்ட்டா இலக்கியா நினைச்ச மாரி தாட்சாயணிக்கு கால் பண்ணி, "நான் உன்ன பார்க்கணும் கொஞ்சம் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா தாட்சாயணி, "நான் ஒரு சின்ன மீட்டிங்ல இருக்கேன் பைரவி. நான் சொல்றது நீ வரியா?" அப்படின்னு கேட்க, சரின்னு பைரவி கிளம்பி போறாங்க. அப்படி பைரவி கிளம்பி போகும்போது இலக்கியா குறுக்க பார்த்துறாங்க. "பைரவி ஆன்ட்டி மேடம் எங்க போறாங்க?" அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கியா ஃபாலோ பண்ணி போறாங்க. பார்த்தா தாட்சாயினி, அப்புறம் அதே கம்பெனில ஒர்க் பண்ற சுரேஷு, அப்புறம் இன்னும் ஒருத்தவன். ஸோ 3 பேரும் அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பைரவி பார்த்துட்டு கிட்டக்க போறாங்க. கிட்டக்க போகவும் இலக்கியாவும் பின்னாடியே போயிடுறாங்க. ஸோ பைரவி போயிட்டு தாட்சாயினிட்ட, "தாட்சாயினி, நீங்கலாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போயிட்டாரு ஓகே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அந்த இலக்கியா, கௌதம் 2 பேரும் சேர்ந்து புதுசா எம்எம் மால் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? இந்த ப்ராஜெக்ட்ட மட்டும் கௌதம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டான்னா, அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ்ல ஒண்ணுமே இல்ல. நீங்கலாம் வேஸ்ட் ஆயிடுவீங்க. ஆனா நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. எப்படி விட்டுருந்தீங்க? அப்படின்னு பைரவி கோவப்படுறாங்க. தாட்சாயணி உடனே, "இல்ல பைரவி, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போனதால என்னால ஒண்ணும் பண்ண முடியல." "அட போ தாட்சாயணி, இங்க பாரு, எனக்கு என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ தெரியாது. கௌதம் இந்த ப்ராஜெக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிக்கக்கூடாது. அதுக்கு நீ தான் பண்ணணும். ஏதாவது பண்ணணும். பைரவி, அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ற மாரி இருந்தா, கண்டிப்பா கௌதம இந்த ப்ராஜெக்ட்ட விட்டு நான் ஓட ஓட விரட்டிடுவேன். அப்படின்னா தாராளமா நான் உதவி பண்றேன். ஏன்னா, இந்த சொத்து எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. கௌதம் சொத்தையும் என்கிட்டருந்து புடுங்கிட்டான். அந்த வீட்ட விட்டு என்ன தொரத்திட்டான். இப்போ அந்த வீட்ல ஒரு நடமாடுற வேலைக்காரி மாரி நான் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமே கௌதம் தான். இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா, கௌதம் பிசினஸ விட்டு, சொத்துக்கள விட்டு ஒரே தடியா போகணும். அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு. உனக்கு உதவியா நான் இருக்கேன்." அப்படின்னு பைரவி பேசுறாங்க. தாட்சாயணி உடனே, "அப்படின்னா நான் ஒரு ஐடியா பண்ண போறேன் பைரவி. அதுக்கு நீ தான் கொஞ்சம் உதவி பண்ணணும். சொல்லு தாட்சாயணி, என்ன பண்ணணும்?" "இல்ல, நான் வந்து கௌதம் இப்போ அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறான்ல,
அப்போ கௌதம்க்கே தெரியாம மேனேஜர் சுரேஷை வச்சு ஒரு விஷயம் பண்ண போறேன். அதுல அவருக்கு தெரியாம ஒரு சில டாக்குமெண்ட்டை சைன் வாங்க வைக்க போறேன். அதுல மட்டும் கௌதம் சைன் பண்ணிட்டானா, கௌதம் பேர்ல இருக்கிற எல்லா சொத்துமே கார்த்திக் பேருக்கு வந்துரும். அப்புறம் கௌதம் ஒண்ணும் இல்லாம நடுத்தெருவுக்கு வந்துருவான். ஆனா, கௌதம் பேர்ல என்னென்ன சொத்து இருக்கு, என்னென்ன கம்பெனி பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தான் தெரியும். அதெல்லாம் கரெக்ட்டா சொன்னேன்னா, டீட்டெயிலா நம்ம மேனேஜர் நோட் பண்ணி, அதுக்கேத்த மாரி பத்திரம் ரெடி பண்ணிடுவாரு. ஸோ சைன் வாங்கும்போது சுரேஷ் அந்த பத்திரத்த வச்சு ஈஸியா கௌதம ஏமாத்தி சொத்து எல்லாத்தையும் நாம புடுங்கிடலாம். என்ன சொல்ற? அப்படின்னு தாட்சாயணி கேட்க, பைரவி உடனே, இங்க பாரு தாட்சாயணி, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கௌதம் நடுத்தருக்கு வரணும். அதுக்கு நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஏற்கனவே எஸ்எஸ்கே இதுக்காக தான் கார்த்தியை கடத்தி கௌதம் மேல பழிய போட்டு கௌதம் இருக்க சொத்தெல்லாம் புடுங்கணும்னு நினைச்சாரு. ஆனா அது நடக்காம போச்சு. இந்த முறையாச்சும் நீயாச்சும் தெளிவா பிளான் பண்ணி அந்த கௌதம் நடுத்தருக்கு கொண்டு வந்துரு. புரியுதா? சரி பைரவி, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு தாட்சாயணி சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு பைரவியும் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே இலக்கியா அண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பில்லி வந்துன்னு, "அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி" அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. இலக்கியா சடான்னு திரும்பி பார்த்தா கார்த்தியா இருக்கு. "கார்த்தி, நீ என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல அண்ணி, பைரவி போகும்போது நீங்க அவங்கள பார்த்து டென்ஷன் ஆகி ஃபாலோ பண்ணி வந்தீங்க. நீங்க ஏன் அவங்கள ஃபாலோ பண்றீங்க?" அப்படின்னு, "நான் உங்கள ஃபாலோ பண்ணி வந்தேன். கடைசியில இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது, எல்லாமே நல்லதுக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என் கூட இருக்கிற பைரவி, தாட்சாயணி, அஞ்சலி அப்படின்னு எல்லாருமே கெட்டவங்களா? அப்போ அவங்க தான் என்ன கடத்தி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணாங்களா? அப்போ எல்லாருமே இத பண்றதுக்கு காரணம் நம்மள்ட்ட இருக்க சொத்த புடுங்கறதுக்கு தானா? அப்படின்னு கார்த்தி கேட்க, இலக்கியா உடனே, "ஆமா கார்த்தி, அது உனக்கு தான் புரியல. அத உனக்கு புரிய வைக்க நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனா நீ புரிஞ்சுக்கல. அதனால தான் உன்ன வச்சு அந்த தாட்சாயணி, எஸ்எஸ்கே, பைரவி எல்லாருமே கௌதம பழி வாங்குறாங்க. கௌதம பொறுத்தவரைக்கும் உன் மேல ரொம்பவுமே பாசம் வச்சிருக்காரு கார்த்தி" அப்படின்னு சொல்லி இலக்கியா சொல்ல, "போதும் அண்ணி. இதுக்கு மேல நீங்க எதையும் சொல்லி எனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நான் தான் மிகப்பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். அதனால தான் இத கூட புரிஞ்சுக்க தெரியாம நான் இப்படி இருந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி" அப்படின்னு சொல்லி கார்த்தி இலக்கியாட்ட மன்னிப்பு கேட்கறான். அப்போ இலக்கியா சொல்றாங்க, "விடு கார்த்தி, பரவால்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அண்ணி, அந்த பைரவி, தாட்சாயணி எல்லாரும் சேர்ந்து என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும். ஆனா அவங்க பண்ற பிளான் எதுவும் நடக்க போறதில்ல. அவங்களுடைய பிளான்ல எப்படி மண் அள்ளி போட்டு அவங்கள நடுத்தர நிக்க வைக்க போறேன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கோவமா போறான். இலக்கியா அப்பதான் யோசிக்கிறாங்க, கார்த்திக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இனி கார்த்தி என்ன பண்ண போறான் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு இலக்கியாவும் அமைதியா அங்கேருந்து கிளம்பி போறாங்க.